பகுதியளவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு ரிசர்வ் வங்கியின் விதிமுறைதான் காரணம் என்பது ஏமாற்று வேலை என்று முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். திமுக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாவேகா அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகள் வழங்கப்படும் போது ரிசர்வ் வங்கி விதிமுறைகள் எங்கும் தடையாக குறிப்பிடப்படுவதில்லை என்றும், ஆட்சிக்கு வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றும் நிலை வரும்போது மட்டும் அவை காரணமாக முன்வைக்கப்படுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இது நிர்வாக திறமையின்மையா அல்லது திட்டமிட்ட ஏமாற்று நடவடிக்கையா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார். தமிழக நிதியமைச்சர் அண்மையில் அளித்த விளக்கத்தை சுட்டிக்காட்டிய தங்கம் தென்னரசு, முன்கூட்டியே விதிமுறைகள் தெரிந்திருந்தும் வாக்குறுதி அளிக்கப்பட்டதாகவும், வாக்கு அறுவடை முடிந்ததும் தற்போது ரிசர்வ் வங்கி விதிகளை காரணமாக காட்டி நிறைவேற்ற மறுப்பது விவசாயிகளை ஏமாற்றும் செயல் எனவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதியின்படி அரசின் முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே விவசாயிகளுக்கான முழு பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் தேர்தல் காலத்தில் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி விவசாயிகளுக்கு நம்பிக்கையூட்டிவிட்டு தற்போது அரைகுறையான நடைமுறைகளின் மூலம் எந்த விவசாயிக்கும் முழுமையான பயன் கிடைக்காத வகையில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக கூறப்படுவது விவசாய பெருங்குடி மக்களுக்கு இழைக்கப்படும் பச்சை துரோகம் என கடுமையாக விமர்சித்துள்ளார். பகுதியளவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு ரிசர்வ் வங்கியின் விதிமுறைதான் காரணம் என்பது ஏமாற்று வேலை என்று முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். திமுக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாவேகா அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகள் வழங்கப்படும் போது ரிசர்வ் வங்கி விதிமுறைகள் எங்கும் தடையாக குறிப்பிடப்படுவதில்லை என்றும், ஆட்சிக்கு வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றும் நிலை வரும்போது மட்டும் அவை காரணமாக முன்வைக்கப்படுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இது நிர்வாக திறமையின்மையா அல்லது திட்டமிட்ட ஏமாற்று நடவடிக்கையா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார். தமிழக நிதியமைச்சர் அண்மையில் அளித்த விளக்கத்தை சுட்டிக்காட்டிய தங்கம் தென்னரசு, முன்கூட்டியே விதிமுறைகள் தெரிந்திருந்தும் வாக்குறுதி அளிக்கப்பட்டதாகவும், வாக்கு அறுவடை முடிந்ததும் தற்போது ரிசர்வ் வங்கி விதிகளை காரணமாக காட்டி நிறைவேற்ற மறுப்பது விவசாயிகளை ஏமாற்றும் செயல் எனவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதியின்படி அரசின் முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே விவசாயிகளுக்கான முழு பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் தேர்தல் காலத்தில் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி விவசாயிகளுக்கு நம்பிக்கையூட்டிவிட்டு தற்போது அரைகுறையான நடைமுறைகளின் மூலம் எந்த விவசாயிக்கும் முழுமையான பயன் கிடைக்காத வகையில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக கூறப்படுவது விவசாய பெருங்குடி மக்களுக்கு இழைக்கப்படும் பச்சை துரோகம் என கடுமையாக விமர்சித்துள்ளார்.